வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை காட்டும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். அதிமுக செயற்குழு கூட்டம் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினம், நினைவிடத்தில் தலைவர்கள் அஞ்சலி. விண்வெளி வீரர்களின் உயிரை காக்கும் செயற்கைக்கோள், விண்ணில் பாய்ந்தது SSLV-D3 ராக்கெட். ஆடுதாம் ஆந்திரா நிதி மோசடி புகார், முன்னாள் அமைச்சர் ரோஜா உள்ளிட்ட 4 பேரை விசாரிக்க ஆந்திர CID போலீஸ் பரிந்துரை. சென்னையில் நடைபெறும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசு நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை காட்டுவதாக கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி என மொத்தம் 40 தொகுதியிலும் திமுக கூட்டணி வென்றதை ஆவணமாக பதிவு செய்யும் வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதிய நாடாளுமன்ற தேர்தல் 2024 40க்கு 40 தென் திசையின் தீர்ப்பு என்ற நூலை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட அக்கட்சியின் பொருளாளர் TR பாலு பெற்றுக் கொண்டார். இதனை அடுத்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி 100 ரூபாய் நாணயம் வெளியிடும் ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே சமயம் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை காட்டும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவரங்கள் குறித்து பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கட்சி வளர்ச்சி குறித்தும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கான திட்டங்களை அறிவிக்காததை கண்டித்து அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான MGR மாளிகையில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன் தலைமை அலுவலகத்தில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் MGR மற்றும் ஜெயலலிதா உருவ சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் இந்த அவசர செயற்குழுவில் மொத்தம் 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. செயற்குழுவில் 9 தீர்மானங்கள் மற்றும் 2 சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கான திட்டங்களை அறிவிக்காததை கண்டித்து அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும் மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை அமல்படுத்த கோரியும் அதிமுக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கட்சியை பலப்படுத்த பிரிந்திருக்கும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் தொடர் தேர்தல் தோல்விகளுக்கு காரணமான மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சில நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தை ஒட்டி பல்வேறு கட்சியை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 6வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள சதைவ் அடல் நினைவு இடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய அமைச்சர் JP நட்டா, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதனிடையே வாஜ்பாயின் 6வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தில் அவருக்கு அஞ்சலிகள் எனவும் நாட்டை முன்னேற்றியதில் அவர் ஆற்றிய ஈடு இணையற்ற பங்களிப்பிற்காக மக்களால் நினைவு கூறப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை உறுதி செய்வதில் அவர் தனது முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்ததாகவும் இந்தியாவிற்கான அவருடைய தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற நாம் தொடர்ந்து பாடுபடுவோம் என பதிவிட்டுள்ளார். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-08 SSLV-D3 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது.
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக 175.5 கிலோ எடை கொண்ட அதிநவீன EOS-08 எனும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் சிறிய ரக SSLV-D3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து இன்று காலை 9:17 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது. இந்த ராக்கெட் பூமியில் இருந்து புறப்பட்டு சராசரியாக 13 நிமிடத்தில் 475 கிலோமீட்டர் உயரத்தில் குறைந்த புவிவட்ட சுற்றுப்பாதையில் இந்த செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியுள்ளது. பேரிடர் கண்காணிப்பு, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு, தீ கண்டறிதல் போன்ற பயன்பாடுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் புகார் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ரோஜா உள்ளிட்ட 4 பேரை விசாரிக்க விஜயவாடா காவல் ஆணையருக்கு ஆந்திர CID காவல்துறை பரிந்துரை செய்துள்ளது. ஆந்திராவில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடத்தியதால் ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போட்டிகளை நடத்த 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் டெண்டர் வழங்கியதில் முறைகேடு என புகார் எழுந்தது. ஊழல் முறைகேடு குறித்து ஆந்திரா CID போலீசாரிடம் புகார் அளித்த பல தரப்பினர் ரோஜாவை எந்த நேரத்திலும் விஜயவாடா காவல் ஆணையர் அலுவலகம் விசாரணைக்கு அழைக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் 56வது பிறந்த நாளை ஒட்டி தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் மதிப்பிற்குரிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் உங்களது கட்சி உங்களுடன் உறுதியாக இருப்பதால் மக்களுக்கும் உங்களுக்கும் எப்போதும் ஆதரவாக இருப்பார்கள் எனவும் மக்களுக்கு சேவை செய்யும் உங்களின் அயராத அர்ப்பணிப்பை இந்த ஆண்டு மேலும் வலுப்படுத்தட்டும் எனவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து ஆகஸ்ட் 17 நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நாடு முழுவதும் வரும் ஆகஸ்ட் 17 அன்று 24 மணி நேரம் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக இந்திய மருத்துவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இது குறித்து இந்திய மருத்துவர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொல்கத்தா RG மருத்துவக் கல்லூரியில் நடந்த கொடூர குற்றம் மற்றும் சுதந்திர தினத்தன்று போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடு முழுவதும் ஆகஸ்ட் 17 அன்று காலை 6 மணி முதல் ஆகஸ்ட் 18 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரை 24 மணி நேரம் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சாத்தூரில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் மொய் விருந்து நடத்தினர். கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள அனைத்து வணிக சங்கங்கள் சார்பாக தனியார் திருமண மண்டபத்தில் மொய் விருந்து நடைபெற்றது. இந்த மொய் விருந்தில் பொதுமக்களுக்கு சைவம் மற்றும் அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டது. மேலும் இந்த விருந்தில் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரகுராமன் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து விருந்தில் கலந்து கொண்ட குழந்தைகள் தங்களுடைய உண்டியல் சேமிப்பு பணத்தை மொய் விருந்தில் வைக்கப்பட்ட உண்டியலில் செலுத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த மொய் விருந்து மூலம் கிடைக்கும் பணத்தை நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். பவானி சாகர் அணையில் இருந்து கீழ்பவானி பாசனத்திற்கு தண்ணீரை அமைச்சர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அணையில் இருந்து கீழ்பவானி கால்வாய் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பவானி சாகர் அணையானது மண்ணால் கட்டப்பட்ட ஆசியாவிலேயே 2வது பெரிய அணையாகும். மேலும் இந்த அணையின் மூலம் 2,07,000 ஏக்கர் பாசன வசதி பெற்று வருகிறது. ஈரோடு சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள நிலையில் தண்ணீரை தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா ஆகியோர் பவானி
சாகர் அணையில் இருந்து கீழ்பவானி கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீரை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 17ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். அதன் மூலம் 1048 குளங்களுக்கு தண்ணீர் நிரப்பப்படும் என்று பேசினார். கலெக்டர் இப்போ மீட்டிங் வச்சிருக்காங்க, அவங்களோட நாங்கள் பேச இருக்கிறோம். 1045 குளத்துக்கும் தண்ணீர் போகணுங்கிறது தான் முதலமைச்சருடைய உத்தரவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1045 குளத்துக்கும் தண்ணீர் போகணும். இதில் இருக்கிற சிக்கல் நான் பல முறை அங்கே சொல்லியாச்சு. முதல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்த பொழுது பம்பிங் ஸ்டேஷன் 1லிருந்து 2 வரலும், இன்னும் சொல்லப்போனால் 3 வரலுமே நிலம் கையகப்படுத்தாமல் இருந்தது. அதனால் மெயின் பைப்பை போட முடியல. அதனால் அந்த பணிகள் மேலையெல்லாம் முடிஞ்சிருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. அதுக்கு பின்னாடி முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைச்சி உடனே அதற்கான ஏற்பாடு செய்யணும்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த விவசாயிகளை ஒவ்வொருத்தராக நேரடியாக பேசி அவர்களை சமாதானப்படுத்தி அந்த இடத்தை எடுத்து நாங்கள் கொடுத்த பின்னாலே தான் அந்த வேலை முடிந்தது. 2023 ஜனவரியில் அந்த வேலை முடித்து கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னாலே அவங்க ட்ரையல் ரன் எடுக்கிறாங்க. ட்ரையல் ரன் எடுக்கிற பொழுது அந்த 83 ஃபீடர் லைன் இருக்குது. அதில் தான் 1045 குளத்துக்கும் தண்ணி போகும். அந்த ஃபீடர் லைனில் பெரும்பகுதியான இடத்துல உடைப்புனாக்க ஏதோ அவங்க ரோடு போட்டிருக்காங்க அல்லது மற்ற பைப் லைன் போட்டிருக்காங்க, ஈபியில் வேலை செஞ்சுருக்காங்க. அது எப்படியோ டேமேஜ் ஆகிடுச்சு. அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. ஏறத்தாழ 99% அது ரெடி ஆகிடுச்சு. எங்காவது இந்த மாதிரி சில குளங்கள் இருந்தால் அதையும் ஒழுங்கு செய்வதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். முதலமைச்சர் அவர்கள் திறக்கிற பொழுது அத்தனை குளத்துக்கும் தண்ணீர் போய் சேருகிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். ஏரியூர் அருகே மனைவியை கொலை செய்துவிட்டு கணவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த ஏரியூர் அருகே திருத்தங்கல்மேடு பகுதியை சேர்ந்த கோவிந்தன், இவரது மனைவி சின்ன பொண்ணு, இவர்களுக்கு 2 மகன் 1 மகள் என குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்படுவது வழக்கம். அதனைத் தொடர்ந்து மனைவி ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வழக்கம் போல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த கணவர் மனைவியின் தலை மீது பெரிய கல்லால் தாக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளார். இதனை அடுத்து அவரும் மனைவி இருந்த துக்கத்தில் வீட்டின் அருகில் இருந்த மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பெயரில் அங்கு வந்த காவலர்கள் சடலங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப தகராறில் மனைவி மீது கல்லை போட்டு கொன்றுவிட்டு கணவனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பிரபல துணிக்கடையில் உள்ள குடிநீர் தொட்டியில் கரப்பான் பூச்சி இருந்ததால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சென்னையில் பிரபல துணிக்கடையில் உள்ள குடிநீர் தொட்டியில் கரப்பான் பூச்சி இருந்ததால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள பிரபல துணிக்கடையில் 3ஆம் தளத்தில் உள்ள உணவகத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வாடிக்கையாளர் அருந்திய போது குடிநீர் வித்தியாசமாக இருப்பதை கண்டு தண்ணீர் தொட்டியை திறந்து பார்த்துள்ளார். அந்த குடிநீரில் கரப்பான் பூச்சிகள் இருந்ததை பார்த்ததும் வாடிக்கையாளர்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் வாடிக்கையாளர்கள் பருக வைத்திருந்த குடிநீர் தொட்டியில் கரப்பான் பூச்சிகள் இருந்ததும் மிதந்ததும் காணப்பட்டதை கண்டு நிர்வாகத்திடம் முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதற்கு நிர்வாகம் முறையான பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதனை அடுத்து அங்கிருந்த ஊழியர்கள் மற்ற வாடிக்கையாளர்களுக்கும் தெரியாமல் இருக்கும் வகையில் குடிநீர் தொட்டியை அவசரமாக சுத்தம் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிரபல துணிக்கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு உள்ள உணவகத்தில் முறையான சோதனை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாடிக்கையாளர்கள் வலியுறுத்தினர். அமராவதி ஆற்றில் நீரில் மூழ்கி 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் பலியாகியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றில் குண்டடம் மாதிரி பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஜெய ரோமியோ குளிக்க சென்ற போது நீரில் மூழ்கி மாயமானார். அவரை தீயணைப்பு துறை வீரர்கள் தேடி வந்தனர். மேலும் நீண்ட தேர்தலுக்கு பிறகு ஆற்று நீரில் மூழ்கி மாயமான மாணவனை மீட்டெடுத்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அங்கு அந்த சிறுவனை மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து உடல்கூறு ஆய்விற்காக அந்த சிறுவனின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குளிக்க சென்ற மாணவன் நீரில் மூழ்கி இறந்த சம்பவம் மாணவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமராவதி ஆற்று பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைத்து உயிர் பலிகளை தடுக்க வேண்டும் என சுற்று வட்டார பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும் அதற்கு ரூபாய் 600 கூலி வழங்க வேண்டும் என்றும் மேலும் மாநகராட்சி நகராட்சிகளோடு அருகாமை ஊராட்சிகளை இணைப்பதால் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள் என்பதால் கிராமப்புற வேலை உறுதி திட்டம் போல் நகர்ப்புற வேலை உறுதி திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கிராமப்புறங்களில் குடிசைகளில் வாழும் மக்களுக்கு பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்களில் வீடு கட்ட அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 52,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் உயர்ந்து 6,565 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 50 காசுகள் உயர்ந்து 89 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் 14 லட்சம் சிறுமிகளின் கல்வி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக யுனெஸ்கோ அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து கடந்த 2021ஆம் ஆண்டு அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகள் வெளியேறிய பிறகு தாலிபான்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினர். இதனை அடுத்து தாலிபான் அரசு மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி முதலில் 6ஆம் வகுப்புக்கு மேல் பெண்கள் படிக்க தடை விதித்த தாலிபான் அரசு பெண்கள் பல்கலைக்கழகங்களில் சேரவும் தடை விதித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் தாலிபான்கள் ஆட்சியில் 14 லட்சம் ஆப்கானிஸ்தானின் சிறுமிகளின் கல்வி தடைப்பட்டிருப்பதாக யுனெஸ்கோ அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து யுனெஸ்கோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாலிபான்கள் ஆட்சியை பிடித்த பிறகு ஆரம்ப கல்விக்கான அணுகல் குறைந்துள்ளது என்றும் கல்வி மறுக்கப்பட்ட சிறுமிகளின் எண்ணிக்கை கடந்த 2023 ஏப்ரலில் அதன் முந்தைய எண்ணிக்கையில் இருந்து 3 லட்சமாக அதிகரித்துள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கல்விக்கான தடைகள் அறிமுகப்படுத்தும் முன்பே பள்ளிக்கு வராத சிறுமிகளின் எண்ணிக்கையை சேர்த்தால் ஆப்கானிஸ்தானில் 25 லட்சம் பெண்கள் கல்விக்கான உரிமையை இழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை காட்டும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். அதிமுக செயற்குழு கூட்டம் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினம் நினைவிடத்தில் தலைவர்கள் அஞ்சலி. விண்வெளி வீரர்களின் உயிரை காக்கும் செயற்கைக்கோள் விண்ணில் பாய்ந்தது SSLV-D3 ராக்கெட். ஆடுதாம் ஆந்திரா நிதி மோசடி புகார். முன்னாள் அமைச்சர் ரோஜா உள்ளிட்ட 4 பேரை விசாரிக்க ஆந்திர CID போலீஸ் பரிந்துரை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.